பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றேன், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாது என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அருளையும் ஆசிரையும் அலப்பெற பெற இங்கு கூடியிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த பொது காலத்தினுடைய 4வது வார ஞாயிறு திருப்பள்ளிக்கு அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசுவினுடைய அதிகாரத்தை பற்றியும் அந்த அதிகாரம் அவரிடம் எப்படி வந்தது என்பதை பற்றியும் அந்த அதிகாரத்தின் மூலம் அவர் யார் என்பதை பற்றியும் நமக்கு நினைவூட்டுகிறது. நம்முடைய வாழ்வில் அதிகாரம் என்பது ஒரு மிகச்சிறந்த அனுபவம். ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்தை மனிதர்களாகிய நாம் அனுபவித்து கொண்டேதான் இருக்கிறோம். இந்த அதிகாரத்தை அறிந்தவர்கள் அதிகாரம் நம்மிடம் இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அதை பயன்படுத்துகிறார்கள். சிலர் மற்றவர்களுடைய அழிவிற்காக அதை பயன்படுத்துகிறார்கள். இந்த அதிகாரத்தையே நாம் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, முதல் அதிகாரத்தை பணத்தாலும் பதவியாலும் மற்றவர்கள் அதை பறித்து கொள்கிறார்கள். இந்த அதிகாரம் வாழ்நாளில் நிலைத்து நிற்பது கிடையாது. 2வது அதிகாரம் நம்முடைய அன்பான வாழ்வாலும் பண்பான வாழ்வாலும் நேர்மையான வாழ்வாலும் நமக்கு மக்களால் கொடுக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்திற்கு முடிவே இராமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை பற்றி தான் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தை கொண்டு நாம் மக்களின் வாழ்வை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறோமா, அல்லது இந்த அதிகாரத்தை மற்றவர்கள் மீது துஷ்பிரயோகம் செய்து மக்களுடைய வீழ்ச்சிக்காக அதை நாம் பயன்படுத்துகிறோமா? வீழ்ச்சிக்காக பயன்படுத்திய அந்த தருணத்திற்காக இறைவனிடம்
மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தூய மறை நிழல்களை நாம் தகுதியுடன் பங்கு கொள்ள தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 15 முதல் 20 முடிய. அந்நாள்களில் மோசே மக்களிடம் கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவினின்று என்னைப் போல் ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவார். நீ அவருக்கு செவி கொடு. ஓரேபில் திருப்பேரவை கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி, நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்தபோது ஆண்டவர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார். உன்னைப் போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்களினின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் வேறறுப்பேன். ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர்.
என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலுக்கு செவி சாய்ப்பீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 32 முதல் 35 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன். மனமாகாதவர் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மனமானவர் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது. மனமாகாத பெண்ணும் கன்னி பெண்ணும் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோர் ஆகின்றனர். ஆனால் மணமான பெண் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்லுகிறேன். எல்லாம் ஒழுங்காய் இருக்கவும் நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரிடம் பற்று கொண்டிருக்கவுமே இவ்வாறு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவசனங்கள் 21 முதல் 28 முடிய. ஒருமுறை இயேசுவும் அவர் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்பொழுது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கின்றதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களுக்கிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாசம் இருக்கும் இடத்தில்
அதிகாரம் இருப்பதில்லை. அதிகாரம் இருக்கும் இடத்தில் அன்பு இருப்பதில்லை. அதிகாரம் கொண்டவன் ஆணவத்தில் ஆடுகிறான், அடங்கி போகிறவன் அடிமையாகவே வாழ்கிறான் என்று கூறுகிறார் ஒரு கவிஞர் ஒருவர். இயேசுவினுடைய அதிகாரத்தை பற்றியும் அவர் யார் என்பதை பற்றியும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெரிவுபடுத்துகிறது. இயேசு தன்னுடைய பணி வாழ்வில் 2 விதமான பணிகளை செய்து வந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. முதலில் நற்செய்தியை போதிக்கும் பணி, இரண்டாவது மக்களை குணப்படுத்தும் பணி. அப்படி குணப்படுத்தும் பணியில் மிக முக்கியமானது அசுத்த ஆவிகளை ஓட்டும் பணி. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெரிவுபடுத்துகிறது. இயேசு இதே அதிகாரத்தை தன்னுடைய 12 சீடர்களுக்கும் கொடுக்க விரும்பினார். அவர்கள் 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு அசுத்த ஆவிகளை ஓட்டுகின்ற அதிகாரத்தையும் உடல் நோயை குணப்படுத்துகின்ற அந்த அருளையும் அவர்களுக்கு கொடுப்பதை நாம் லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்க முடிகிறது. இதை நாம் ஒவ்வொரு நாளும் இறை வாசகத்திலும் இறை வார்த்தையின் மூலமாக இறைவன் கொடுக்கின்ற அந்த அதிகாரத்தை கொண்டு நாம் பல்வேறு விஷயங்களை செய்து முடிக்க முடியும் என்ற அந்த அருளும் ஆசீரும் நமக்கு கிடைக்கிறது. இதைத்தான் நாம் ஒரு அருங்கொடை பாடலில் கூட நாம் பார்க்கிறோம். அஞ்சி நடுங்கிய உமது சீடரை அஞ்சா நெஞ்சராயாக்கிய ஆவியே, அறைகள் மூடியே நடுங்கிய சீடரை அறைகள் அகற்றி நடுங்க செய்த ஆவியே, வார்த்தையாலே வாழ்வு தந்த வல்லாவியே, வையமுய்ய நான் உழைக்க ஆற்றல் தாருமே. வார்த்தையாலே வாழ்வு தந்த வல்லாவியே, வையமுய்ய நான் உழைக்க ஆற்றல் தாருமே. வையமுய்ய நான் உழைக்க ஆற்றல் தாருமே. ஆம், இறை இயேசுவில் பிரியமானவர்களே, தூய ஆவியினுடைய வல்லமையை இறைவன் அளப்பரிய தன்னுடைய சீடர்கள் மேல் பொழிந்து அந்த அதிகாரத்தை கொண்டு அவர்கள் பணி செய்ய புறப்படுகிறார்கள். அந்த அதிகாரத்தை கொண்டு அவர்கள் நோய்களையும் நொடிகளையும் அசுத்த ஆவிகளையும் ஓட்டுவதற்கான அருள் அவர்கள் மீது பொழியப்படுவதை அவர்கள் தங்கள் வாழ்வில் அறிந்திருப்பதை அவர்களே சாட்சி. இறைமகன் இயேசுவுக்கு 4 விதமான அதிகாரம் இருப்பதை நாம் விவிலியத்தில் பார்க்க முடிகிறது. முதலாவது, இயற்கையின் மீது அவருக்கு அதிகாரம் இருப்பதை மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரம் 41வது வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக, அவருக்கு மனிதர்கள் மீது அவருக்கு அதிகாரம் இருந்ததை யோவா நற்செய்தி 17வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அசுத்த ஆவிகளின் மீது அவருக்கு அதிகாரம் இருந்தது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. நான்காவதாக, இறை வார்த்தையின் மீது அவருக்கு அதிகாரம் இருப்பதை யோவா நற்செய்தி 17வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட அதிகாரங்கள் இவருக்கு எங்கிருந்து வந்தது, இவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது என்று பரிசேயர்களும் சதிசேயர்களும் அவருக்கு கேள்வியை தொடுக்கும் பொழுது அவர்களுக்கு விடையளிக்க மறுத்து விடுகிறார் என்பதை நாம் மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி இயேசு பல்வேறுபட்ட அதிகாரத்தை எங்கிருந்து பெறுகிறார், யாரிடமிருந்து அவர் இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய இறைவனோடு தன்னுடைய தந்தையோடு அவருக்கு இருந்த நெருக்கமான உறவின் மூலமாகத்தான் இந்த அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. அதோடு கூட அவருக்கு தூய ஆவியினுடைய வல்லமை அவர் மீது பொழியப்பட்டு அவருடைய நேர்மையான வாழ்வாலும் அவர் மற்றவர்களுக்கு கொடுத்த ஒரு சான்று பகிர்ந்த வாழ்வாலும் அவரால் இந்த அதிகாரத்தை கொண்டு அவர் மக்கள் பணியை செய்து முடிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக, இயேசுவினுடைய அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் என்று நாம் பார்க்கும் பொழுது, அந்த காலகட்டத்தில் இயேசு செய்த இந்த நற்செய்தி பணியை கண்ட பரிசேயர்களும் சதிசேயர்களும் இது வித்தியாசமாக இருக்கிறதே, நாம் சட்டங்களை கரைத்து குடித்தவர்கள், ஆனால் நம்மால் இதை போன்று ஒரு அதிகாரத்தோடு பேச முடியவில்லையே என்று அவர்களிடையே கதிகலங்கி கொண்டிருக்கும் பொழுது, இயேசுவால் மட்டுமே அதிகாரத்தோடு
அவர்களுடைய கொட்டங்களை அடக்கி அவர்களுக்கு எதிராக சான்று பகர்கிறார் தன்னுடைய அன்பான வாழ்வின் மூலமாக. இயேசு பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து பல்வேறு இடங்களில் அவர் கேள்விகளை கேட்டு, நீங்கள் பல்வேறு சட்டதிட்டங்களை மக்களுக்கு கொடுக்கிறீர்கள், ஆனால் அதை போன்ற ஒரு வாழ்வை உங்களால் வாழவே முடியவில்லை என்று அவர்களிடையே கேள்வி எழுப்பதை நாம் பல்வேறு இடங்களில் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக அவர் இறைவாக்கினர்களுக்கும் இறைமகன் இயேசு அதிகாரம் கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. இறைவாக்கினர்களுக்கும் இறைமகன் இயேசு பணிவாழ்வில் சென்று நற்செய்தி பணியை போதிக்க அனுப்பும் பொழுது அவர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொண்டு பணி செய்ய அனுப்பி வைக்கிறார். யோனா இறைவாக்கினருக்கு நினிவே அரசன் கீழ்ப்படுகிறான். தானியேல் இறைவாக்கினருக்கு நெபுக்கத்நேசர் அஞ்சுகிறார். திருமுழுக்கு யோவானுக்கு ஏரோது அரசன் பயப்படுகிறார். இறைவாக்கினர்கள் என்றாலே இறைமகன் இயேசுவினுடைய கடவுளுடைய பிரதிநிதிகளாகவே பார்க்கப்படுகிறார்கள். அந்த பிரதிநிதிகளுக்கு இறைவன் பல்வேறு அதிகாரத்தை கொடுத்து அவருடைய பணியை இந்த பூவுலகில் செய்வதற்கு அவர்களை அனுப்பி வைக்கிறார். மூன்றாவதாக இறைமகன் இயேசு அசுத்த ஆவிகள் மீது அதிகாரம் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகில் பல்வேறு தீய சக்திகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையில் மக்கள் அதிகமாக அலகைக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் பயந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இறைமகன் இயேசு இந்த அசுத்த ஆவிகளிடமிருந்து அவர்களுக்கு மீட்பு அளிக்க அவர்களிடையே தோன்றுகிறார். அசுத்த ஆவிகளை அவர் முழுமையான அதிகாரத்தோடு ஓட்டுவதை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அவர் அந்த அசுத்த ஆவிகளை ஓட்ட அவர்களிடையே வரும்பொழுது, நாசரேத் இயேசுவே, அர்ப்பணமாக்கப்பட்டவரே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர் என்று அந்த அசுத்த ஆவிகளும் இறைவனிடம் கேள்வி கேட்பதை நாம் அறிய முடிகிறது. ஏனெனில் அசுத்த ஆவிகளுக்கும் தெரியும், இந்த நாசரேத் இயேசுவினால் மட்டுமே அவர்களுடைய அந்த ஆட்சி முடிவுக்கு வரும் என்பது அவர்களுக்கும் தெரியும். அதனால்தான் அந்த அசுத்த ஆவிகளும் கூட நாசரேத் இயேசுவை கண்டு அஞ்சி நடுங்குவதை இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் வாக் த டாக் என்று சொல்லுவார்கள். அதாவது நம்முடைய வாழ்வில் நம்முடைய சொல்லும் செயலும் ஒருமித்து இருக்கும் பொழுது இறைவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். இறைமகன் இயேசுவும் தன்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றி செயல்படும் பொழுது அவர் எதை போதித்தாரோ அதையே தன்னுடைய வாழ்வாக பின்பற்றி வந்தார். தன்னுடைய வாழ்வையே மற்றவர்களுக்கு போதனையாகவும் கொடுத்தார். அதனால்தான் அவரால் அந்த அதிகாரத்தோடு அந்த நற்செய்தி பணியையும் குணப்படுத்தும் பணியையும் செய்து முடிக்க முடிந்தது என்பதை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக கண்டுகொள்ள முடிகிறது. இறைவன் இயேசு ஆலயத்தை இடித்து விடுங்கள், அதை 3 நாட்களில் கட்டி முடிப்பேன் என்று கூறினார். அவர் இறந்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மணுமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்று கூறினார். அதே போன்று இரவல் கல்லறையில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். 7 முறை அல்ல 70 முறை மன்னியுங்கள் என்றார். தன்னுடைய சாவின் பொழுது தனக்கு அந்த சிலுவை சாவை கொடுத்த மக்களுக்காக அவர் தந்தை கடவுளிடம் இரக்கம் நாடி மன்றாடுகிறார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் இந்த நற்செய்தியினுடைய சாராம்சம். இறைமகன் இயேசு தன்னுடைய சொல்லாலும் செயலாலுமே மக்களுக்கு ஒரு சான்று பகிர்ந்த ஒரு வாழ்வை வாழ்ந்து சென்றிருக்கிறார். அவருக்கு இந்த அதிகாரம் எப்படி வந்தது என்பதை நாம் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய தந்தை கடவுளோடு கொண்டிருந்த நெருக்கமான உறவாலும் தூய ஆவியினுடைய வல்லமையாலும் நேர்மையான ஒரு வாழ்வாலும் அவரால் இதை சாதிக்க முடிந்தது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய தந்தை கடவுளோடு ஒரு நெருக்கமான வாழ்வோடு இருக்கும் பொழுதும் தூய ஆவியினுடைய வல்லமை நம்மீது பொழியப்படும் பொழுதும் நாமும் நேர்மையான வாழும் பொழுதும் நமக்கும் இந்த அதிகாரம் அளப்பரிய இறைமகன் இயேசுவிடமிருந்து பொழியப்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. எனவே இந்த ஒரு வரத்திற்காக தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம்
இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற இறைமகனின் கூற்றிற்கிணங்க நம்முடைய வேண்டுதல்களையும் கருத்துக்களையும் இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை அன்பு உள்ளத்துடன் வழிநடத்தவும், உமது கட்டளைகளை நாளும் கடைபிடித்து புனித பாதையை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை மக்களின் நல்வாழ்விற்காக பயன்படுத்தவும், நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்கும் தாராள உள்ளத்தையும் தந்து வழிநடத்தவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் அனுதின வாழ்வில் நாங்கள் ஒவ்வொருவரும் பலவித தீய சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல் எங்களிடம் உள்ள தேவையற்ற கவலைகளை நீக்கி நீர் எங்களோடு பயணிக்கிறீர் என்பதை உணர்ந்து மகிழ்வோடும் மன நிம்மதியோடும் வாழவும், இறை வார்த்தையின்படி எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தெய்வமே எம் இறைவா, உலகில் உள்ள அனைத்து நோயாளிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமது வல்லமையை நிறைவாக பெற்று நற்சுகத்துடன் வாழ்ந்திடவும், மனக்கவலையால் வருந்தோருக்கு ஆறுதலும் சுகமும் தந்து வழிநடத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடக வழியாக இல்லந்தோறும் இறையாட்சி கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் மற்றவர்கள் மட்டில் இரக்கம் கொண்டு வாழவும், இறையாட்சின் விழுமியங்களை வாழ்வாக்கிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அருளையும் ஆசிரையும் எங்கள் மீது அளப்பரிய பொழிகின்ற எம் இறைவா, இதோ உம் மக்களாகிய நாங்கள் உம்மிடம் ஏறெடுத்திருக்கின்ற எங்களுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அதிலிருந்து நாங்கள் அருளையும் ஆசிரையும் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா, எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா.
வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் நிறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு. கையளிக்கின்றேன் நிறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு. கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மிடம் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் லாயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மிடம் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த உண்மையான தேவன். இந்த சம்மரின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். ஏழிசை நாதனை எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனை எழுவாய். வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து.
உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, என்னில் நிறைவை அளிக்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. ஏழிசை நாதனை எழுவாய், இறையருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனை எழுவாய். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்று வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இயேசுவினுடைய அன்பு சீடர்களாக வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையா, திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.